ராஜாமணி, நான் போய் இப்போ எத்தனை வருஷம் இருக்கும்? 16 வருஷம். இந்த 16 வருஷத்துல பெரிய தாத்தா போயிட்டாரு. வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். யார் யார் போயிட்டாங்க, யார் யார் புதுசா வந்தாங்க, எனக்கு எதுவுமே இப்ப தெரிய வேண்டாம். நான் போகும்போது இருந்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு என் மனசுலயாவது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் ராஜமணி, கேட்காம இருக்க முடியல. அம்மா இருக்காங்க. இந்த 16 வருஷமா அவங்க பூஜை ரூம் விட்டே வெளியே வரல. சொல்ல போனா அதுவும் ஒரு ஜெயில் வாசம் மாதிரி தான். கண்ணா, கண்ணா, இன்னைக்கு பொங்கல் ஆச்சே, சீக்கிரம் குளிச்சுட்டு வாப்பா. கண்ணா, கண்ணா, வேலுக்கும் விழி என்றாலும் பல்லுக்கும் முத்து என்றாலும் பவளத்தை என்றாலும் சொல்லுக்கும் பொருள் ஓவா சொல்லலாம் உவமை உண்டோ. இந்திரன் சசியை பெற்றான், 2-3 வதனத்தோந்தல். தந்தையும் உமையை பெற்றான், தாமரை செங்கனானும். செந்திருமகனை பெற்றான், சீதையை பெற்றாய் நீயும். ஏடா கத்துறீங்க? தாத்தா இவன் அவுட் ஆயிட்டான், பேட் தர மாட்டேங்கறான். டேய் பேட் அவங்கிட்ட குடுறா. இல்ல தாத்தா இவன் போய் சொல்றான், அவுட் இல்ல. அப்ப அவுட் தாத்தா. LBW. என்னன்னா? LBW. எல்லாரும் சொல்றாங்க, உண்மையா தான் இருக்கும். அந்த குச்சியை கொடுத்துறேன். குச்சியா? எந்த குச்சி? எந்த குச்சியா? கையில இருக்கிற குச்சியை குடுறா கபோதி பயல. என்ன பாக்குற? கண்ணு மூலையை தோண்டி போடுவேன் படவா. ரொம்ப சுட்டி பையன். என் சின்ன பொண்ணோட பையன் பாம்பேல இருந்து வந்திருக்கான். அப்புறம் நான் என்ன கதையா சொல்றேன், படியா. அந்தரும் பார்க்கில் நன்மை அவர்க்கு இலை உனக்கே ஐயா. தேர்தந்த அல்குல் சீதை தேவர்த்த உலகில் இன்பர். பார்த்தந்த கொங்கையாத்தும் வயிறு தந்தாளும் அல்லல். தாத்தந்த கமலத்தாளை தருக்கினல் கடையச்சங்க. நீர் தந்தது அதனை வெல்வான், நிலம் தந்து நிறம் பெற்று அன்று ஏன் மீள் கொண்டு ஊடாடும் வேலை. பாம்பே நீதானா? இரு இரு அயோக்கிய பயல, இனிமே நீ பந்து எப்படி விளையாடுறேன்னு நான் பாக்குறேன்.
ஏமா இன்னுமா தேங்காய் திருவிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆட்டுமா. பெரியவர் யார் யாரையும் சாப்பாட்டு கூப்பிட்டு இருக்காரு. எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. ஏமா அக்கா இன்னும் வரலையே? வந்துருவாமா, வந்துருவா. ஆமா ஆமா, பாம்பேல இருந்து இவ வந்துட்டா, மைசூர்ல இருந்து நானும் வந்துட்டேன். இதோ இங்க இருக்கிற மெட்ராஸ்ல இருந்து அக்காவுக்கு இன்னும் வர முடியல. கண்ணனுக்கு நேற்றுக்கு தானே பரீட்சை முடிஞ்சிருக்கும். அவ இன்னைக்கு வந்துருவா. வசந்தி, இத பாரு, பாயசம் அடி பிடிச்சுக்க போகுது. நல்லா கிளறி விடு. கண்ணன் வந்த உடனே பாயசம் தான் கேட்பான். அவனுக்கு பால் பாயசம்னா உயிர். பாட்டி பாட்டி பந்து கொடுக்க சொல்லு பாட்டி. என்ன பந்துடா? கிரிக்கெட் பந்து. நீ சொன்னா அவர் கொடுத்துருவாரு பாட்டி. ஏன்னா நீ அவரோட பொண்டாட்டியாச்சே. ஆமாண்டா, நீ தானே எங்க கல்யாணத்தை பேசி முடிச்சு வச்ச. அட போ பாட்டி, நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஆளுக்கு அவனை கட்டி வச்சிருப்பேன். உன் தளபதி. சரி இப்ப பந்த தர சொல்ல போறியா இல்லையா? என்னடா மிரட்டுறியா? இத பாரு, உன் மிரட்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். கண்ணை இப்ப வந்துருவான். வந்து நீங்க வெயில ஆறத பார்த்தா தொலைச்சு விடுவான். தொலைச்சாமா. பார்வதி, என்னங்க? பார்வதி, இதோ வந்துட்டேங்க. அடியே பார்வதி. ஐயோ, விஜயக்கா அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. சரிப்பா. கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு, கண்ணா வந்தாச்சு. கண்ணா, கண்ணா, ராஜமணி, கண்ணா. டேய், என்னடா இது? ஒரு வாரத்துக்கு நீங்க முன்னாடி எப்போ வந்தீங்க? நான் என்ன பண்றது? நாங்க வந்து பாவி 3 நாளாச்சு. பசங்க exam நீங்க தள்ளி எப்போ வருவீங்க வச்சிட்டாங்க. வருவீங்க பார்த்து பார்த்து கண்ணே கிளாஸ்ல கூசுமா எல்லாம் போடி. கரெக்டா பண்ணிட்டு. பின்ன என்ன சும்மாவா? டேய் கண்ணா, என்னடா இப்படி வந்திருக்க? சோ கண்ணை வைக்காத சித்தி. கிட்டத்தட்ட ராஜமணி ஹைட்ல. அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா? வந்து ஒரு வாரம் ஆச்சுக்கா. வாங்க. தாத்தாவே இல்ல, முதல்ல பெரிய தாத்தா பாக்கலாம். தாத்தா வாடா கண்ணா, வா 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 வா. வாமா சுந்தரி. ஏண்டா கண்ணா, உங்க அப்பா வரல? எனக்கு தெரியாது, அம்மா கேளுங்க. இல்ல பெரியப்பா, அவர் ஆபீஸ் விஷயமா டூர் போயிருக்காரு. திருவிழாவுக்கு கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா ஆமா, வருவாரு வருவாரு. 3 மருமகனும் பேசி வச்சுக்கிட்ட மாதிரி பொண்டாட்டியில மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஏண்டி உங்க வீட்டுக்காரர் வரலையா? சொன்னா கேட்டாதானே? பேங்க்ல யூனியன் எலெக்ஷனா? உன் புருஷனுக்கு பேங்க்ல எலெக்ஷன், இவ புருஷனுக்கு ஆபீஸ் டூர், இவ புருஷனுக்கு கோர்ட்ல கேஸ். எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த வருஷத்து திருவிழாவிலையாவது பார்க்க முடியுமோன்னு ஆசைப்பட்டு என் கைப்பட லெட்டர் எழுதி போட்டேன். இன்னொரு திருவிழா எனக்கு இருக்கோ என்னமோ. தாத்தா, இன்னும் 100 திருவிழா நீங்க பார்க்கத்தான் போறீங்க. யாரு வந்தா வரலன்னா உங்களுக்கு என்ன? நான் வந்திருக்கேன்ல. ஆமாண்டா கண்ணா, நீ தான்டா என் வாரிசு. நீ ஒருத்த வந்தா போதுண்டா எனக்கு. தாத்தா, நான் வெறும் கையோட வரல, வருஷா வருஷம் கொடுக்கிற பரிசோட வந்திருக்கேன். குடு. கண்ணா, எனக்கும் ஒண்ணு குடுறா. இது பெரிய தாத்தா ஸ்பெஷல். தாத்தா, என்ன இது புதுசா ஆட்டுக்குட்டிய மடியில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்களாம் லீவுக்கு வருவீங்க, திருவிழா முடிஞ்ச உடனே திரும்பி போயிடுவீங்க. அப்புறம் நானும் ராஜாமணியும் வழக்கம் போல தனியா தானே இருக்கணும். எங்களுக்கு ஒரு துணை. பேரு கூட கண்ணன் தான் வச்சிருக்கேன். ராஜாமணி, எங்க சின்ன தாத்தாவை காணோம்? யாரு? வக்கீல் சுந்தரமூர்த்தி தானே? பிரமாதமான ஒரு கேஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அம்மா, அப்பா அப்பா. என்னடி இது சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைற? ஏங்க இந்த கத்து கத்துறீங்க? இத பாருங்க, பந்து மாதிரி வீங்கி போயிருக்கு. ஆமா, ஏற்கனவே பந்து மாதிரி வீங்கிட்டு இருக்கு. நீ வேற பிசைஞ்சு பாறை மாதிரி ஆக்குற. விடாம பிசைறியே, கொஞ்சம் விட்டு விட்டு தான் பிசையண்டி. அந்த பய வேற அடிக்கிறா, இவ வேற பிசைறா. தாத்தா, தாத்தா, என்ன வேலை செஞ்சு கை இப்படி வீங்க போச்சு? ஆளுங்க தான் இருக்காங்களே, நீங்க இப்படி வீங்குற மாதிரி வேலை செய்றீங்க? என்ன வேலை செஞ்சு வீங்கிச்சுன்னு உன் பாட்டியை கேள்றா. என்ன பாட்டியாச்சு? ஆமா, இவர் பெருசா வேலை செஞ்சு வெட்டி முடிச்சாரு. மூக்கு பொடிய போட்டுக்கிட்டு அந்த பசங்க விளையாடுற இடத்துல குறுக்க நெடுக்க போனாரு. அந்த பந்து வந்து பட்டுடுச்சு. நீங்க ஏன் தாத்தா குறுக்க போனீங்க? பொய்யே. நான் குறுக்கையும் போல நெடுக்கையும் போல வேணும்னு தான் போட்டான் அந்த வெட்டி பைய. யாரு? அந்த பாம்பே பரதேசி பைய. தபுவா? அவன் பிறந்ததே தப்புன்ற தபுவான். சரி சரி, நான் அவனை பாத்துக்கிறேன். பாட்டி நீங்க விடுங்க, நான் தேய்ச்சி விடுறேன். நல்ல வேலை, எனக்கு அடிப்படையில வேலை அப்படியே கிடக்கு. தேய்ச்சி விடு. கிழவி தேய்ச்சா ஒண்ணும் தேராது, நீ தேய்டா. தாத்தா, நல்லா போட்டிருக்கான். அப்படி போட்டான்டா, பாத்தியா எவ்வளவு பெருசுன்னு தடவை. ஆமா, வந்து பரீட்சை எல்லாம் என்னாச்சு? வழக்கம் போல நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் ரேங்க், டிஸ்டிங்ஷன். நான் நினைச்சேன் நீ என் பேரனாச்சே. நம்ம கோவில் திருவிழால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடலான்னு இருக்கோம். கதை யாருது? என்னதான்? எது யாருது?
டைரக்ஷன் நானே பண்ணுமா, டயலாக் நானே எழுதணுமா, மியூசிக் நானே போடணுமா, பாட்டு நான் பாடணுமா, நடிக்கணுமா? ஐயோ அப்பப்பப்பா, இத்தனைக்கும் பணம் எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் ஊர்லயே வசூல் பண்ணியாச்சுல. ஊராம்பணத்திலே அனுபவிக்கலாம்னு பாக்குறீங்களா? சரி சரி, விஷயத்துக்கு வா, சொல்லு. தாத்தா, இத்தனையும் நான் பண்ணியாகணும்னா ராத்திரி பூரா ரிஹர்சல் பண்ணும்ல. அம்மாவை கேட்டா விட மாட்டாங்க. ஆனா நான் அங்க எப்படியாவது போய் ஆகணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? நீ கண்டிப்பா ரிஹர்சலுக்கு போய் ஆகணும். ஆமா. உன்னை நான் பொடி வாங்க அனுப்புறேன், நீ போ. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? பொடி வாங்குறதுக்கு என்ன ராத்திரி பூராவா ஆகும்? பக்கத்திலேயே கிடைக்குது பொடி. டேய், உனக்கு ஆத்திரத்துல கண்ணு தெரியல. இது என்ன பொடி? பட்டணம் பொடி. பட்டணத்துல போய் பொடி வாங்க வேணாம். போ, அங்க போய் அலைஞ்சு வாங்கினேன்னு உன் காரியத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வா. தாத்தா, சாரி சாரி சாரி. இங்க 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 இங்க. அட இங்க ஏன்டா தடவுற? ஐயோ ஐயோ ஐயோ, இங்கே வலிக்குது, இங்கே தடவுற. நானே தாத்தா தொடச்சு விட்டுறேன். துண்டு வேற போச்சு. கொண்டு வரோம் கோத்திர பட, கொண்டு வரோம் கோத்திர பட, கொண்டு வரோம் கோத்திர பட, கொண்டு வரோம். ஏய் சபோ, என்னடா இது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? வெயில சுத்தாத, உள்ள போய் உட்காருனா அத கேட்காம இப்படி இப்படி செய்வியா? இப்படி செய்வியா? அறிவு கட்ட வசந்தி, செய்வியாடா? ஏன் புள்ளைய அடிக்கிற? பாருக்கா, பெரியப்பாவுக்கு சப்பாத்தி போட பிசைஞ்சு வச்சிருந்த மாவை இந்த மாதிரி பண்ணிட்டா பாருக்கா. இனிமே இப்படி செய்வியா? ஏய் அடிக்காத கண்ணா, நீ போ, இல்லனா அடிச்ச கொன்னுடுவா. கொஞ்சம் சீக்கிரம் போ. ஏய் ஐயோ அடிக்காதடி. விடு 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 விடு. இவனுக்கு இந்த அடியெல்லாம் பத்தாது. இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ. இவங்கிட்ட கத்தி கத்தி அழுத்து போச்சு. கண்ணா, நீ கொஞ்சம் பாத்துக்கப்பா. ஏய் வைங்கடா, வைடா. ஏண்டா தபு, கிரிக்கெட் பாலால விக்கெட் அடிக்க சொன்னா சின்ன தாத்தா கையவா அடிக்கிற? நான் ஒண்ணும் அடிக்கல கண்ணா, பந்து தானாவே போய் அவர் மேல பட்டுருச்சு. அப்படியா? இது என்னது? சப்பாத்தி மாவு. இல்ல, சின்ன தாத்தா. சின்ன தபு தான் சொன்னா சின்ன தாத்தாவை குளத்துல கொண்டு போய் போடணும்னு. அவர் பந்து வச்சு தரமாட்டேங்கிற கண்ணா. அதுக்காக இப்படியா பண்றது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. ஏய் பாரு, எல்லாரும் கை கால கழுவிட்டு ஒட்டுமொத்தமா அந்த வெராண்டால போய் உட்கார்ந்து ஸ்ரீராம ஜெயம் சொல்லணும். ஓடுங்க. ஓய், வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க கூடாது. நீங்க உள்ள வாங்க, நாங்க அப்புறம் கூட்டிக்கிறோம். வாங்க. ஓஹோ ஓஹோ. நாராயணன், எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. டேய், உன்னை கார்ல பார்த்த உடனே உனக்கு மாமூலா சிக்னல் கொடுப்பேன். அந்த மாதிரி ஊழையிட்டா நீ கண்டுக்காம வர்ற. என் காதலியே விழலடா. எப்படா விழாம இருக்கும்? நான் கத்துனதை கேட்டு மில்லுல சங்குதான் பிடிக்கிறானாக்குன்ட்டு அவன் வேலையை விட்டு வெளியே வந்துட்டான். சரி, நீ வந்த உடனே நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நாடக ஒத்திகைக்காக அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஹர்சல் கத்தி காரியத்தையே கெடுத்துறாத. அம்மா காதுல விழப்போகுது, அப்புறம் என்ன வெளியே விட மாட்டாங்க. அதுக்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். என்ன நாராயணா, சௌக்கியமா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கேம்மா. அரே நாராயணா. ஆமாய்யா. என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்யா. இனிமே ஊர்ல அடிக்கிற வெயில்ல உங்க தலையில தான். என்ன கண்ணா, வந்ததும் வராதமா எங்கேயாவது போறதா பிளானா? இல்லையே, நான் எங்கேயும் போலியே. டே போறோம். ஆமா. இல்லம்மா. எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. டேய் கண்ணா, பட்டணத்துக்கு போய் எனக்கு பொடி வாங்கிட்டு வா. பட்டணத்துல போய் பட்டம் பொடி. அம்மா சொல்லிருக்காங்க, இப்பதான் வந்திருக்கேன், நான் எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு. நான் சொன்ன என்னடா, தாத்தா சொல்றாங்கல்ல, போய் வாங்கிட்டு வா போ. சரிம்மா, நீ சொல்றியேன்னு போறேன். அடிக்கடி தாத்தாவை கவனிடு. அங்க பாரு. அடி அடி, கொல்லு கொல்லு கொல்லு. நாராயணா, அங்க பாரு. நம்ம நடத்துற நாடகம் சகோதரியின் பாசம். அவ அப்படியே நடந்துக்கிறான். பொண்ணுங்க கிட்ட ஒழுக்கமா நடந்துக்கணியா? நல்லா இருக்கியா?
தாத்தா தாத்தா இங்க எங்கடா வந்த? நான் தட்டா பிடிக்க வந்தேன். தட்டா இங்க இருக்குது, தட்டா அங்க இருக்குது, போ. தாத்தா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கோழி பிடிக்க வந்தேன். கோழியா? பின்ன என்ன ஆணையா? போடா. தாத்தா கோழி அங்க இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பிடிப்போம். அது பெரிய கோழி, உன்னால பிடிக்க முடியாதுடா. அது நான் பிடிக்கிறேன். நீ குஞ்ச பிடிக்கத்தான் லாயக்கு. பரவாயில்ல. அட யாரா குஞ்சு பையன். Den 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 data 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 den den டேய் ராஜாமணி வாடா இங்க. என்னம்மா இங்க வாடா. ஏண்டா den 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 data den 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 data den 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 data den 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 data den 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 data den 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 data den 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 data. அம்மா 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 என் ரூம்ல இருந்து பெட்டி இல்லங்க தெக்க இருக்கிற சின்ன ரூம்ல வச்சிருக்கேன். ஏ அந்த ரூம ராதிகாவுக்கு கொடுத்தாச்சு. ராதிகாவா? யார் அது? நல்ல கேட்டியே, என் அண்ணன் பொண்ணுடா. டெல்லியில இருக்கிற சேகர் மாமாவோட மக. ஐயோ, அந்த மூக்கொழுகிட்டு குள்ள கத்திரிக்காய் மாதிரி தலையெல்லாம் பேனோட சுத்துச்சே, அந்த அசிங்கமா? போடா, இப்ப போய் பாரு. தங்கச்சில மாதிரி நல்ல தகதகன்னு இருக்கா. அவ டெல்லியில நல்ல சௌகரியமா வளர்ந்து பொண்ணாச்சே, கொஞ்சமாவது நல்ல ரூமா கொடுக்க வேண்டாமா? அதனாலதான் உன் ரூமா கொடுத்தாச்சு. நோ அதெல்லாம் முடியாதுமா. என் ரூம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. மரியாதையா மூட்டு முடிச்சா தூக்கி அவளே வெளியே போக சொல்றியா, இல்ல நான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுமா? சும்மா கலாட்ட பண்ணாதடா. அவளே 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்க வந்திருக்கா. இத பாரு, கூட அவங்க பாட்டி வேற வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாவே ஒரு மாதிரியா தெரியுது. உன் விளையாட்டெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்காத. அது மட்டும் இல்ல, நம்ம கோவில் திருவிழாவில அரங்கேற்றத்துக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. அது முடிஞ்சதும் அவ அப்பா அம்மா கூட அமெரிக்கா போயிடுவாளாம். போட்டுமே, அமெரிக்கா எல்லாம் ஆண்டி பிடிக்க போட்டோம். அதை பத்தி எனக்கு என்ன? போடா. அரங்கேற்ற கோயில தானே என் ரூம்ல கடந்து குதிக்க போறா. இதோ பாரு, நான் சொல்றது கேளு. ராதிகாவோட ஜாதகத்துல இங்க ரொம்ப நாள் தங்க கூடாதுன்னு இருக்கான். அதனால பெரியப்பா அவ விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காரு. நீ அடக்க ஒடுக்குமா நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது இங்க குடு. நான் அடக்க ஒடுக்குமா நடந்துக்கணும். ராதிகா பாக்கணுமே, எந்த பக்கம் இருப்பா? அந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம். கோசு. எங்க மாமா ஒரு திமிர் பிடிச்ச ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த ஃபேமிலியில வந்த ராதிகாவனி. எங்க அம்மா சொன்னாங்க,
தங்க செல மாதிரி தகதகன்னு இருப்பான்னு பார்த்தா சைனீஸ் பட்டர் மாதிரில இருக்கு நீ. ஓய் கொஞ்சம் கிட்ட வா, நல்லா பார்க்கணும். வேண்டாம். ஏ, நில்லு நில்லுன்னு சொல்றல. ஓய் இந்த வீடு எனக்கு தண்ணி பட்ட பாடு. நீ எங்க ஓனாலும் என்கிட்ட தப்பிக்க முடியாது. ஆமா, உன்னை நில்லுன்னு தானே சொன்னேன். ஏன் ஓடுற? டெல்லி தமிழ்ல நில்லுனா வேர்டுன்னு அர்த்தமா? எங்க போற? பாட்டிக்கிட்ட போறேன். பாட்டிக்கிட்டு தானே? வா, நான் கூட்டு போறேன். வா, நான் கூட்டு போறேன். வேண்டாம். ஏன் நான் கூப்பிட்ட வர மாட்டேன்? வேண்டாம். நில்லு. ஏய், ஏய், நில்லு. இவ என்ன? இந்த தூக்கி போடுங்க. ஆ? தூக்கி போடுங்க. வாங்குறேன்ல. தூக்கி போடுங்கங்கறல்ல. பக்கத்துல வந்தாதான் தருவேன். போடுங்க. குடுக்குறேன், கிட்ட வா. வேண்டாம். ஏய், நீ கொஞ்சம் வாமா. வந்துட்டேன். என்ன பாட்டி, ஏன் கூப்பிட்டீங்க? இங்க வாடா ராஜா. இத பாருங்க, இவன் தான் கண்ணன். என் பெரிய பொண்ணு சுந்தரியுடைய மகன். எங்க வீட்டுக்கு மூத்த பேரன். இவங்க ராதிகாவோட பாட்டி. ஹலோ. சின்ன பையனா இருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரியவனா இருக்கானே. மகேஸ்வரி, இவன் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப எம்எஸ்சிலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கும் மூர்த்தின்னு ஒரு பேரன் இருக்கான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ராதிகா, அவன் இப்ப என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அவனும் ராதிகாக்கு மரமாப்ல. 2 பேரும் மேல் படிப்புக்காக அமெரிக்காக்கு போறாங்க. சம்பந்தி அம்மா, படிப்பு விஷயத்துல கீழன்னா மேலன்னா நம்ம பையன் இருக்கானே, கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். கதை எழுதுறான், பாட்டு எழுதுறான், மியூசிக் போடுறான், இன்னும் என்னென்னமோ செய்யறாம்மா. சகல கலா வல்லவன். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ வேற என்ன லோட லோடான்ற? நீங்க சொல்றது ராமாயணம் மாதிரி இருக்கு, நான் சொல்றது திருக்குறள் மாதிரி. என் பேர மூர்த்திக்கு கர்நாடிக்னா பிடிக்கவே பிடிக்காது. எல்லாம் வெஸ்டர்ன் தான். ஆனா ராதிகா பிரமாதமா பரதம் ஆடுவா. அரங்கேற்றத்துக்கு தானே வந்திருக்கா. டேய் ராஜாமணி, இந்த வருஷத்து திருவிழா ரொம்ப கம்பீரமா இருக்கும். சரி சரி. இது மாதிரி ஒரு திருவிழாவை இனிமே நடத்த முடியாதுங்கிற அளவு. சரி. என் பேரன் பாடுவான், என் பேத்தி ஆடுவா. சுத்துப்பட்டுல இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களும் ஒண்ணா உட்கார்ந்து பார்க்கணும். அதுக்கு என்ன, இப்பவே ஒத்திக பார்த்துட்டா போச்சு. கண்ணா, நீ பாடு, நான் மிருதங்கம் வாசிக்கிறேன். ராதிகா, உன் கழுத்துல இந்த செயின் எங்க? கழட்டி பெட்டில வச்சிருக்கேன்.